ஒவ்வொரு நாளும் மோட்டிவேஷ்னல் சுபா அவங்களோட பொதுவான கருத்துக்களை நிறைய விஷயங்கள் மனநிலை சார்ந்த நிறைய பகிர்ந்துட்டுருக்கேன். நண்பன் என் நண்பனை போல் வருமா? கண்டிப்பாக நல்ல நண்பர்களும் இருக்காங்க, எல்லாரும் கெட்டவங்க அப்படின்னும் கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலை சில பேர் சில நண்பர்கள் சேர முடியாமல் இருக்கும், பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும், பார்த்தா கூட பேச மாட்டாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க, ஸ்கிப் பண்ணுவாங்க, வேண்டான்னு ஒதுங்கி நிற்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் நண்பன் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து நல்லது கெட்டது வீட்டில் பகிர்ந்துக்கிறாங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டு போய் நண்பன்கிட்ட தான் சொல்லுவாங்க என் நண்பன் அப்படின்ட்டு. ஏன் இந்த நண்பன் அப்படின்ற ஒரு டாபிக் நான் எடுத்தேன் அப்படின்னா, நண்பன் நண்பி அப்படி வச்சுக்கோங்களேன், தோழி தோழன் அப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஆக்சுவலி எதுவுமே லிமிட்டாக இருக்கணும், கண்ட்ரோலாக இருக்கணும். அளவுக்கு மீறி போச்சுன்னா பிரச்சனைன்றது எல்லாருக்குமே பொருந்தும். ஓகே, நீங்கள் ஒரு விஷயம் வந்து ரொம்ப சீக்ரெட்டாக எனக்கு மட்டுமே சொந்தமான ஒரு பர்சனல் சீக்ரெட் அப்படின்னு வச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு. இதை ரொம்ப நெருக்கமான அப்படியே நகமோ சதயமாக இருக்கிற நண்பன்கிட்ட போய் சொல்கிறீங்க, அது நண்பனோ நண்பியோ, ஓகே, போய் சொல்லும் பொழுது அவங்க வந்து வெளியில் யார்கிட்டேயும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு நண்பன் மூலயமா உங்களுக்கு அந்த நியூஸ் வருது, நீ இப்படி பண்ணிட்டியாமே, எனக்கு நியூஸ் தெரிஞ்சுது, நீ ஏன் என்கிட்ட சொல்லலை, அப்போ நான் உனக்கு வேண்டாம் வெறுப்பேனா ஆயிட்டேனா, அப்போ நான் உனக்கு வேண்டாமா, இப்படிலாம் நம்ம பழகணும் அப்படின்ற மாதிரி அப்படியே வரும். அப்போது நம்ம ஒருத்தவங்கிட்ட ஒரு விஷயத்த நம்மளுடைய சீக்ரெட் அப்படின்னு பகிர்ந்துக்கும் பொழுது எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் சரி, சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க வேணும்ட்டே சொல்லியிருப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. தவறுதலாக வந்திருக்கலாம், ஒரு கம்பேரிசனில் வந்திருக்கலாம், இல்லை யதார்த்தமாக ஒரு விஷயம் சொல்லும் பொழுது வந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடந்து தான் இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஒரு புரிதலை வந்து அந்த இடத்துல நண்பன்கிட்ட வந்து ஏற்படுத்திக்கணும். நீ ஏன் இப்படி சொன்ன அப்படின்னு எடுத்த உடனே கோவப்படக்கூடாது. எதனால் சொன்னாங்க, எந்த நிலையில் அவங்க சொன்னாங்க, நான் உங்ககிட்ட ரகசியம் தானே சொன்னேன், நீ ஏன் போய் சொன்ன அப்படின்னு சில பேர் அப்படியே தும்னு கத்த ஆரம்பிப்பாங்க, ரொம்ப வாக்குவாதங்கள் ஆகும். அவ்வளோ க்ளோஸாக இருந்த நண்பர்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு அப்படி ஒரு பிரச்சனையாக தள்ளுமுள்ளு ரேஞ்சுக்கு வந்துடும். ஆக்சுவலி அவசரப்படாதீங்க. அந்த நண்பன் ரியலாகவே சொன்னாங்களா, இல்லை ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் சொன்னாங்களா, என்ன பிரச்சனையில் அவங்க அதை வந்து சொல்லக்கூடிய ஒரு தர்ம சங்கட்டமான நிலையில் சொன்னாங்கன்னு முதல்ல கேளுங்க. ஏன்னா இங்கே யாருமே வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா எதனால் அந்த பிரச்சனை ஆச்சுன்றதுக்கு ஒரு டைமே கொடுக்கறது இல்லை, அது என்னன்னு கூட ஏன் அப்படி நடந்ததுன்னு கூட கேட்குறது இல்லை. நம்ம மனசில் இருக்கிற அந்த ஒரு கோபங்களை அப்படியே கத்துறது, திணிக்கிறது, சண்டை போடுறது, நான் உன்னை நம்பி தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி வாக்குவாதங்கள் மாறுறது, இப்படி தான் பிரச்சனை வந்து அப்படியே ஆரம்பிக்கும். அவங்க சைட்லேயோ தரப்பில் என்ன நியாயம் இருக்குன்றதே நம்ம காது கொடுத்து கேட்கவே மாட்டோம். நமக்கு ஆத்திரம் அப்படியே கண்ணை மறைக்கும், அவ்வளோ கோபங்கள் பேசுவோம், அவ்வளோ உணர்ச்சிகளை கொட்டுவோம். அந்த இடத்துல அவ்வளோ அவ்வளோ சண்டைகள் நடக்கும். ரெண்டு பேருமே, இந்த சைடில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர்கிட்டையும் ஏன் இப்படி நடந்ததுன்னு என்னைக்காவது நம்ம கேட்குறோமா? கண்டிப்பாக கேட்கவே மாட்டோம். என் நண்பனை போல் வரவே வராதுன்னு ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தவங்க அவன் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்ற ரேஞ்சுக்கு மாறிடுவாங்க. see the difference. அது அப்படியே டிராஃப்ட் வந்து மாறிடும். பிரச்சனை வந்து புரிதலோடு பாருங்கள். இந்த இடத்துல நம்ம யாருக்கிட்டேயும் வந்து இந்த ஒரு புரிதலை வந்து ஏற்படுத்திக்கிறதே இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போவுமே வந்து வாக்குவாதங்கள் கொடுக்கணும் அப்படின்லாம் இங்கே எல்லாருக்கும் அது வேலை கிடையாது. ஆனால் யார்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாதுன்றதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அது நண்பனாகவே இருந்தாலும் போய் சொல்லாதீங்க, வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லாதீங்க. அவன் சொல்ல மாட்டான், அவள் சொல்ல மாட்டான், அவ்வளோ சீக்ரெட்டாக ஒரு சில விஷயங்கள் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க, ஒரு சில விஷயங்கள் அவங்கள அறியாமல் சொல்லிடுவாங்க. அது ஹியூமன் நேச்சர் தான், யாரையும் குறை சொல்ல முடியாது. இங்கே நம்ம குறை சொல்கிறது நம்ம வேலையும் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய கஷ்டங்கள், நம்மளுடைய கவலைகள், நம்மளுடைய வலிகளே இங்கே நிறைய இருக்குது. அடுத்தவங்களை குறை சொல்லி என்ன ஆக போகுது? வேஸ்ட் இல்லை, டைம் தானே வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், அது வேண்டாம். ஆக்சுவலி ஏன் இந்த நண்பனோட டாபிக் அப்படின்னா, சில படங்களில் வந்து பார்ப்போம், நண்பனுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இருக்காங்க தான், இல்லைன்னு நான் சொல்லலை, அதான் சொல்கிறேன். பொதுவாக பாருங்கள், ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். எல்லோரும் ஒரு மாதிரி கிடையாது, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி. படங்களில் வர்ற மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்டான நண்பர்கள். அதே ஒரு சில படங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நண்பனே வந்து எதிரியாக மாறி இருப்பாங்க, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் ஒன்று சேருவாங்க. அந்த இடத்துல கூட ஒன்று தான் சேர்றாங்க, கரெக்டாக? ஸோ நடுவில் சில விஷயங்கள் முன்னுக்கு பின் முரண்பாடாக அப்படியே மாறும்.
சொல்லாதீங்க. சிம்பிளாக ஒரு லைனில் சொல்லணுன்னா, எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு செயலும் நீங்கள் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நான் இப்படி பண்ணிட்டேன்டா நண்பா அப்படின்னு சொல்லுங்கள், பிரச்சனை கிடையாது. அவனோ அவளோ ஏன் நீ இதை முதல்ல சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்பாங்க. இல்லை கொஞ்சம் அவசரம் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளித்து விட்டுருங்க. ஒரு விஷயம் நீங்கள் முன்னேறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சில விஷயங்கள் சீக்கிரட்டாக தான் மெயின்டைன் பண்ணணும், அது நண்பனாகவே இருந்தாலும். அப்போ நண்பர்கள்லாம் தப்பா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். இங்கே நான் நண்பர்கள் நல்லவங்க கெட்டவங்கன்னு பேச வரல. உங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் யாராக இருந்தாலும் ஷேர் பண்ணாதீங்க. அவங்க அந்த சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ண முடியாமல் என்ன ஆகும், பிரச்சனையில் கொண்டு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை சுமைகள் தாங்க முடியாமல் இந்த பிரச்சனையும் கூட ஆட் ஆக வேண்டான்னு சொல்கிறேன். மீனிங் புரியுதா? உங்களுக்கான சீக்ரெட், உங்களுக்கான ரகசியங்கள் உங்களுக்காக மட்டுமே பொக்கிஷமாக நீங்கள் தான் அதை பாதுகாக்கணும். உங்களால் அது கூட பாதுகாக்க முடியல அப்படின்னா உங்ககிட்ட என்ன செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குது? இதுக்கு பதில் சொல்லணும், நிச்சயமாக சொல்லணும். ஓகே, ஸோ எப்போவுமே ஒரு விஷயங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, கண்ட்ரோல் இருக்கணும், செல்ஃப் கண்ட்ரோல். அது நமக்குள்ளேயே பொக்கிஷமாக இருக்கட்டும். அது சக்ஸஸ் ஆகட்டும், அது அப்படியே போகட்டும். நான் இப்படி பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு அந்த இடத்துல ஆடம்பரம் கூட இருக்கக்கூடாது, பணிவு தான் இருக்கணும். ஒரு இடத்துல வெற்றி அடைகிறோம் அப்படின்னா நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் பார்த்தியா, தப்பு, அது பண்ணக்கூடாது. பணிவாக தான் இது நான் பண்ணேன், இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு அந்த பணிவை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் உங்களை சக்ஸஸ் கொண்டு போயிட்டு அந்த க்ரோ நல்லா அந்த ரேஷியோ காட்ட முடியும். நான் எப்படி வந்துட்டேன் பார்த்தியா, அப்படி வந்துட்டேன் பார்த்தியா அப்படின்ட்டுலாம் சீன் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இருக்கிற இடமே தெரியாமல் காணாமல் போயிடும். அவ்வளோ பவர் இருக்குது சுற்றி இருக்கக்கூடிய எண்ணங்கள், அவ்வளோ பவர். ஸோ எப்போவுமே ஒரு விஷயம் உங்களுக்கு நீங்களே சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எக்காரணத்து கொண்டும் மற்றவங்க கிட்டே ஷேர் பண்ணாதீங்க. அதுதான் முன்னாடி நான் சொன்ன அந்த நண்பன் மேட்ரு. ஓகே, எந்த ஒரு க்ளோஸ் நண்பனாக இருந்தாலும் ஷேர் பண்ணாதீங்க, வேண்டாம். நல்லதும் இருக்கும், பிரச்சனையும் இருக்கும், ரெண்டுமே ஈக்குவலாக பாருங்கள். ஸோ உங்களுடைய ரகசியங்கள் நீங்கள் மட்டும்தான் பாதுகாக்கப்படணும். இது நம்பர் 1. நம்பர் 2, செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப கொண்டு வாங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு கட்டுப்பாடுகளை வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு மன கட்டுப்பாடு இருக்கணும், அதை தாண்டி வெளியில் போகக்கூடாது. நம்பர் 3, வெற்றி வருது அப்படின்னா ஆடக்கூடாது, பணிவாக தான் போகணும். இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வேறு லெவலில் அடுத்தடுத்து போயிட்டே இருப்பீங்க. என்றைக்கு இந்த 3 விஷயத்தையும் எங்கேயோ ஒரு இடத்துல செதற விடுறீங்களோ அங்கே பிரச்சனையாகும். சீரியஸாகவே நிறைய பிரச்சனைகள் பார்க்க தோணும், பார்க்க ஆரம்பிப்பீங்க, அடுத்தடுத்து பிரச்சனைகள் வரும். ஸோ மஸ்ட்டு கவனமாக தான் இந்த விஷயங்கள்லாம் செயல்படணுன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ பொதுவான மனநிலைக்கு தான் ரேண்டமாக சில விஷயங்கள் பகிர்ந்துட்டுருக்கேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் சுபா உங்களோட பகிர்ந்துக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.